கிறிஸ்தவ இறையியல் என்பது முரண்பாடுகளின் தொகுப்பு என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? சற்று சிந்தித்துப் பாருங்கள். கடவுளின் கோபம். கடவுள் தனது படைப்பை கடவுளிடமிருந்து, அதாவது தமது சொந்த கோபத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக கடவுளையே கடவுளுக்கு பலி கொடுத்தார். ஒரு பெண்ணின் கருப்பைக்குள் கடவுள். இந்த கடவுள் ஒரே நேரத்தில் தனக்கு தந்தையாகவும் தனக்கு மகனாகவும் இருக்கிறார். அவர் காலத்திற்கு அப்பாற்பட்ட நித்தியமானவர், அதாவது உலகையே சுமப்பவர். ஒரு தாயின் கருப்பைக்குள் அடங்கி ஒரு சாதாரண மனித குழந்தையாக பிறந்தார் என்கிறது இந்த இறையியல். கடவுள் பிறந்த நாள். ஒரு குறிப்பிட்ட நாளில் கடவுள் பிறந்தார் என்று கொண்டாடப்படுகிறார். அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. இருப்பினும் பிரபஞ்சத்தை படைத்த அந்த பரம்பொருளுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இது பிரிவுகளைப் பொறுத்து டிசம்பர் 25 அல்லது ஜனவரி 7 அன்று அமைகிறது. கடவுள் ஆபிரகாமின் வம்சாவளி. அவர் மனிதனான ஆபிரகாமின் வம்சாவழியைச் சேர்ந்த ஆபிரகாமின் வித்து என்று அழைக்கப்படுகிறார். முழுமையான கடவுளாக இருந்தும் அவர் பசி, தாகம் மற்றும் வலி நிறைந்த ஒரு மனித உடலை தேர்ந்தெடுத்தார். படைத்தவரே பசி கொண்டார், தாகம் கொண்டார், வலியடைந்தார். அவர் தன்னைத்தானே பூமிக்கு அனுப்பிக் கொண்டார். படைத்தவரே தனது படைப்பான மனிதர்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினார், அவர்களோடு வாழ்ந்தார். ஆனால் இது ஒரு சாதாரண வருகை அல்ல, இது ஒரு தியாகத்திற்கான பயணம். பாவமும் பரிகாரமும். சுமார் 6000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் எனும் ஒரு பெண் கனியை உண்ட ஒரு சிறிய பாவத்திற்காக ஒட்டுமொத்த மனித இனமும் சபிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஒரு கனியை உண்ட ஒரு செயல், அதற்கான விலை முழு மனித இனம். மன்னிப்பின் வழி கடவுளின் இரத்தம். கடவுளை கொலை செய்யும் மனிதர்களுக்கு கடவுளே உதவினார். அந்த சிறிய குற்றத்திற்கு ஈடாக கடவுளே மனித உருவில் வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இறப்பதுதான் ஒரே வழி. ஒரு பழத்தை சாப்பிட்ட பாவத்தை மன்னிக்காமல் கடவுளை கொலை செய்யும் பெரும் பாவத்தை மனிதர்கள் செய்யும்படி அவர் அனுமதித்தார். தன்னிடமே உதவி தேடிய கடவுள். சிலுவையில் தொங்கியபோது தன்னிடமே, அதாவது கடவுள் கடவுளிடமே உதவி கேட்கிறார். ஆனால் பதில் இல்லை. கடவுள் மனிதர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றமில்லை. மனிதர்களின் உதவியுடன் கடவுள் கடவுளை கொன்றார். ஏலி ஏலி லாமா சபக்தனி, அதாவது கடவுளே கடவுளே என்னை ஏன் கைவிடீர் என்று தனக்குத்தானே நொந்து கொண்டார். கடவுள் செத்து மனிதர்களை மீட்டார். நீதி வழங்கும் நீதிபதியும் அவரே, தண்டனை பெறும் கைதியும் அவரே, அந்த தண்டனைக்காக பலியாகும் ஆட்டுக்குட்டியும் அவரே. மனிதகுலத்தின் மீதான தனது சட்டப்பூர்வமான கோபத்தை தணிக்க அவரே தனது சொந்த இரத்தத்தை கொடுத்து விலையாக மாறினார். அதாவது ஒரு கையில் நீதியையும் மறு கையில் கருணையையும் ஏந்தி தமக்கு தாமே பலியாகி ஒரு விசித்திர முறையில் மனிதர்களை மீட்டார் என்பதே இந்த விளக்கத்தின் சாரம்.